தூத்துக்குடி வாகைக்குளம் அருகே தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்ற வாகனம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை. வேனை விட்டு இறங்கி சாலை ஓரமாக நின்ற பொதுமக்கள் மற்றும் மாணவிகளை அழைத்து முதல்வர் உரையாடினார். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்த முதல்வர் மு.க.ஸ்டாலின் அங்கிருந்து கார் மூலம் பாளையங்கோட்டையில் நடைபெறும் திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு செல்லும் வழியில் தூத்துக்குடி திருநெல்வேலி 4 வழிச்சாலையில் வாகைக்குளம் விலக்கு அருகே நிலையான கண்காணிப்பு குழு சார்லஸ் பிரேம்குமார் தலைமையில் சிறப்பு உதவி ஆய்வாளர் சுசிலா மற்றும் அதிகாரிகள் முதல்வர் வாகனத்தை நிறுத்தினர். உடனே முதல்வர் மு.க.ஸ்டாலின் வாகனத்திலிருந்து கீழே இறங்கி அருகே நின்றார். பின்னர் அதிகாரிகள் முதல்வர் வாகனத்தை சோதனை மேற்கொண்டனர். அப்போது தமிழக முதல்வர் அங்கு கூடியிருந்த மக்களை பாதுகாப்பு கருதி போலீசார் அகற்றிய போது அவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், அருகே வாருங்கள் என அழைத்து அங்கு நின்ற மாணவியிடம் என்ன படிக்கப் போகிறாய், நல்லா படிக்க வேண்டும் என மாணவியிடம் கேட்டுக்கொண்டார். பின்னர் சோதனை முடிந்த பிறகு அங்கிருந்து மீண்டும் வேனில் ஏறி புறப்பட்டு சென்றார். சிஎம் சார் வந்தாங்க, நாங்கள் ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். அவர் வந்து கீழே இறங்கி வந்து எங்ககிட்ட எல்லாம் பேசினாங்க. நீ என்ன படிக்க அப்படின்னு கேட்டாங்க. அடுத்து என்ன பண்ண போற, எங்கே போய் படிக்க போற அப்படிலாம் கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் பேர்? என் பேர் அனுத்ரா.